மத்தேயுவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே. எல்லா சத்தமாச்சுங்க. உங்களுக்கு என்னது தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும், எல்லாம் தெரியும். பிரச்சனை தெரியும், உங்கள் அப்பா பேர் அவருக்கு தெரியும், பாட்டன் பேர் தெரியும், எல்லா விவரமும் தெரியும், பிசாசை தெரியும், அவன் கொண்டு வந்திருக்க பிரச்சனையை தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அதை விலாவாரியாக அவர்கிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. இதை தாண்டி கிறிஸ்தவம் செய்து கொண்டிருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். ஞான அறிவு, தேவனை குறித்த அறிவு, நித்திய ஜீவ புஸ்தத்தை குறித்த அறிவு இல்லாதபடியினாலே ஜெபம்ங்கிற பேரில் ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் வீணடிக்கப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இவங்க சொல்கிறாங்க 4 மணி நேரம் ஜெபிச்சிட்டோம், 6 மணி நேரம் ஜெபிச்சிட்டோம். கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட பேசும்போது எனக்கு பிரச்சனை நல்லா தெரியும், உனக்கு பதில் தெரியுமா? அதை மாத்திரம்தான் நீ என்கிட்ட பேசணும். அப்போ இது மாதிரி நீ பேசும் பொழுது நான் என்ன பதிலை உனக்கு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறேனோ அந்த பதிலை உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாக்கி தருவேன். பாருங்க, இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது வேற, உங்கள் வாழ்க்கையில் அது பலிதமாகிறது வேற.